ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்களுடைய பழைய ஆரம்பகால பாடல்கள், சுமார் 25-30 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாடல், அதுல ஒரு 2 கவி பாடுறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பண்றீங்களா? வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடலாமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த பாட்டை நான் பாடிட்டு இருக்கும் போதே நீங்க உங்களுக்கு தெரிந்த வேதனையோடு இருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற சில நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உறவினர்களுக்கு அந்த லிங்கை இப்போ அனுப்புனா கூட ப்ராஃபட் அருள்ராஜ் இஸ் லைவ் அப்படின்னு போடுங்க. போட்டு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அதை கலந்து கொள்வாங்க. அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா போத. சேர்ந்து பாடுவோமா? தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது இந்த 10 to 10:30 அப்படின்னு சொன்னா, சிலரை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கலாம். அந்த லிங்க் அனுப்பலாம். அதுதான் முதல் செய்ய வேண்டியது. நாளைக்கு ஃப்ரைடே, எப்பவுமே ஃப்ரைடே ஆனா சிறப்பு ஆராதனை இல்லையா? அதனால நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு ஒரு வசனம் நான் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணும்போது, நீங்க அவசர ஜெப குறிப்புகள் இருந்தா, நேம் மென்ஷன் பண்ணாலும் சரி, பண்ணனாலும் ஜெனரலா ஒரு 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 குறிப்பு இருக்கும்னு சொன்னா, இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க நாளைக்கு. அது ஆடியோல சொல்லலாம், டெக்ஸ்ட்ல சொல்லலாம். நீண்ட நேரம் கிடையாது. ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்ல சொல்லும் போது அடுத்த 30 செகண்ட்ல ஜெபம் பண்ணு எல்லாரும். நாளைய தினம் ஒரு மிராக்கிள் நைட்டாக இந்த டிரான்சிஷனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உதாரணத்துக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அது நாளைய தினத்துல இந்த ஊழியத்தை நம்ம செய்ய போகிறோம். அதனால ஜெபம் தேவைப்படுகிறவர்களை நீங்க இன்வைட் பண்ணுங்கள். இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இந்த கூட்டம் சேர்க்கறதுனால ஒன்றும் நடந்துட போறது. ஆனா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான்
தேவனுடைய திட்டமா இருக்கிறது. நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க எல்லாரும். நாளைக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. எல்லாருடைய பிரச்சனைகளுக்காக நாளைக்கு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஜெப குறிப்புகளை போடுகிறார்களோ, அவங்க எல்லாம் டெக்ஸ்ட் பண்றாங்களோ, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கோம். ஓகே. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை. நேற்றுக்கு ட்ரீம்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிரயோஜனமா இருந்ததா சொன்னாங்க. இன்றைக்கு மிக அவசியமான ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, இது மாற்றத்தின் நேரம். சீசன் ஆஃப் டிரான்சிஷன் அப்படிங்கிறாரு. அடுத்தது பிஹோல்ட் ஐ வில் டூ எ நியூ திங்கிறார். நான் புதிய காரியத்தை செய்வேங்கிறார். அப்ப ஒரு ஹீலிங்காக இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு வேற. அது பிசிக்கல் ஹீலிங். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஹீலிங்காக நம்ம ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? 45 பேர் வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஒரு ப்ராப்பர்ட்டிக் செஷனாக கர்த்தர் நடத்தப்போம். வெளியில இருக்கிற காயங்கள் வேற. காயம் வெளியில தலையில இருந்து கால் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காயம் படுகிறது, ஒரு அடிபடுகிறது. அதற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம், ஆயின்மெண்ட் போடலாம். அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸ்கேன் பார்க்கலாம், எக்ஸ்ரே பார்க்கலாம், பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். வெளி காயங்கள், வெளியில ஏற்படுகிற பிரச்சனைகள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற வார்த்தை, நான் இப்ப கொடுக்கிற வசனத்தை நீங்க இந்த இந்த வாரத்துல யாராவது ஒரு நபருக்காவது நீங்க அதை அனுப்புங்க. வசனம் கிரியை செய்யும். இன்னைக்கு டாபிக் என்னன்னா இன்னர் ஹீலிங். நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னர் ஹீலிங், உள் மன காயங்களில் இருந்து விடுதலை. நோட் பண்ணா பண்ணிக்கலாம். உள் மன காயம், மனக்காயம் இல்ல, உள்மன காயம். ஆழ் மனதில் ஏற்பட்ட இன்னர் ஹீலிங், ஆழ் மனதில் ஏற்பட்ட காயங்கள். அந்த காயங்கள், இன்னர் வூண்ட்ஸ், உள்மன காயங்கள், அதுக்கு ஒரு ஹீலிங் ஆண்டவர் தருகிறார். எத்தனையோ பேர் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் தொலைபேசியில, நேரடியாக. அந்த உள்மன காயங்களில் இன்னர் வூண்ட்ஸ், அதுக்கு இன்னர் ஹீலிங் தேவை. அதுக்கு எந்த மருந்தும் போட முடியாது. அதுக்கு மருந்து போட முடியாது. அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்ன்றது கடைசியில தான் பார்க்க போறோம். ஓகே. ஏன் இந்த டாபிக் கொடுக்கிறாரு, இந்த ப்ரொஃபெட்டிக் வேர்ட் கொடுக்கிறாரு தெரியாது. கடைசியா 10:30 மணிக்கு பிரேயர் பண்ணும்போது 10:30க்கு உள்மன காயங்களில் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போறார். அது பிசாசினால் ஏற்பட்டதா இருக்கலாம், மனிதர்களால் ஏற்பட்டதா இருக்கலாம், அது எதனால் ஏற்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த உள்மன காயங்களில் இருந்து இன்று விடுதலை. அதனால சொன்னேன், யாராவது ஒருவருக்காவது நீங்க அதை அனுப்பணும். சரி, நிறைய இருக்கு. 1 மணி நேரம் டாபிக். நமக்கு டைம் இருந்தா போயிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற டைம்ல நான் சுருக்கமா தான் பேச முடியும், ஆவியானவர் சொல்றத.
இந்த உள்மன காயங்களிலிருந்து எப்படிங்க விடுதலை பெறுறது? வெளியே இருக்கிற காயத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஆறி போயிடும், சரியா போயிடும். ஆனா உள்ள இருக்கிற காயங்களுக்கு ஓசியா 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 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா சாப்டர் 6 verse 1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கை தட்டுங்க பாப்போம், தட்டிங்களா இல்லையா? யாராலையும் காயம் கட்ட முடியாது. அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம் காயங்களை கட்டுவார். அவர்தான் ஒரே மெடிசன், ஔஷதம். அதுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு, அது கடைசியில நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த வசனம், அவரே நம்மை குணமாக்குவார், நம்முடைய காயங்களை கட்டுவார். இதுதான் இன்னைக்கு ப்ரொஃபெட்டிக் வேர்ட். அவரே நம்மை குணமாக்குவார். திரும்பவும் சொல்றேன், நம்முடைய காயங்களை அவரே கட்டுவார். எதுனால காயங்கள் உங்களுக்கு தான் தெரியும். குழந்தை இல்ல, மனக்காயம். வருமானம் இல்ல, மனக்காயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல, மனக்காயம். ஊழியத்துல வளர்ச்சி இல்ல, மனக்காயம். வார்த்தைகள், அதனால வர்ற மனக்காயம். வேலை இல்ல, மனக்காயம். ஏச்சுக்கள் பேச்சுக்களினால் வருகிற மனக்காயம். இன்று இயேசு காயங்களை கட்டுவார். அவரே நம்மை குணமாக்குவார். வேற யாராலையும் குணமாக்க முடியாது. சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், யாராலையும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸால முடியாது, ரிலேட்டிவ்ஸால முடியாது, கோவர்க்கர்ஸால முடியாது, யூடியூப் செய்தினால முடியாது, என்னாலையும் முடியாது. ஒருத்தரால தான் முடியும். அவரே நம்மை குணமாக்குவார், நம்முடைய காயங்களை கட்டுவார். ஷீபா சிஸ்டர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிங்க. என்ன போட்டிருக்கு பாத்துருவோம். இங்கிலீஷ்ல போடுங்க, படிங்க. இருக்காங்களா? ஆங்கிலத்துல படிக்க முடியுமா சிஸ்டர்? ஒரு நிமிஷம் பாஸ்டர். அதுவும் படிக்கிறேன் பாஸ்டர். படி. Come, let us go back to the Lord. Yes. For he has given us wounds. Yes. And he will make us well. Okay. He has given blows. Yes. And he will give help. He will give health. நல்ல சுகத்தை அவர் கட்டளையிடுகிறார். பிசிக்கல் பாடியில இல்ல, அது மட்டும் இல்ல. நம்ம ஹீலிங் என்ன அப்படின்னு நினைச்ச உடனே நமக்கு பாடியில வர்ற வியாதிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். உள்ள சில நோய்கள் இருக்கு, அதுக்கு பேர் மன அழுத்தம், மன சோர்வு, மன நோய், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, படபடப்பு நோய், ஏதோ ஒரு ப்ராப்ளம்.
அந்த காயங்களை இன்று இயேசு சுகமாக்குகிறார். அவரே நம்மை குணமாக்குவார், நம்முடைய காயங்களை கட்டுவார். இன்று இரவு உங்களுக்கு உள்மன காயங்களில் இருந்து விடுதலை, இன்னர் ஹீலிங். ரெண்டு மூணு வசனம் படி. சாம் 146 and 3 verse 3. Hundred and 46 verse 3. யாராவது படிங்க. ஏன் லேட் ஆகுது? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். 146 படிக்கிறீங்க? 146 3. ஆமா பாஸ்டர், 146 3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். அப்புறம் கீழே படிங்க. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். நல்லா கவனிங்க. 143 3. வெரி குட். ஆமா, நான் மாத்தி எழுதிட்டு இருக்கிறேமா, சாரி. படிங்க. சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இருங்க 143 3 படிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். சாரி, நான் கொஞ்சம் அந்த 6 எழுதி வச்சிருக்கேன். ஓகே. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147 3. 147 அங்கிள். 147. 147. நான் 146 எழுதியிருக்கேன். 147 3. இருதயம் நொறுங்குண்ட என்னை குணமாக்குவார், என் காயங்களை கட்டுவார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். எரேமியா 30:17 படிங்க. எரேமியா 30:17. கொஞ்சம் வேகமா படிங்க. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். என்ன சொல்றாருன்னா, உன் காயங்கள் கொடிதாயும் ரணமுள்ளதாயும் இருக்கிறது, ஆகவே உன் காயங்களை ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த காயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும், வேற வேற. அதான் சொல்றேன், நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால அவங்க காயத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா யார் ஆற்றுவார் அப்படின்னா, அவரே நம்மை குணமாக்குவார், நம்முடைய காயங்களை கட்டுவார். சிலுவையிலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டபடினால் தலையிலிருந்து கால் வரைக்கும் காயங்கள் அடைந்தபடினால் இன்று இரவு காயங்களை கட்டுகிறார், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார். உள்ளம் உடைந்து நிற்கிற அன்பு சகோதரனே, கலங்கி நிற்கிற சகோதரியே, இந்த சீசன் ஆஃப் டிரான்சிஷன்ல ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும்.
உள்மன காயங்கள் சுகமாலனா வெளியில சுகமா இருக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல, ஆத்துமா நல்லா வாழணும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். முதல்ல சோல்ல ஒரு ஹீலிங் வேணும். சோல் ப்ராஸ்பரஸ் வேணும். ஆத்மா சோர்ந்து போயிட்டுதுன்னா எல்லாமே போயிடும். அதனால இன்னைக்கு கர்த்தர் ஒரு புது பேலன் தர போறாரு. நாளைக்கு நான் திரும்ப சொல்றேன், பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நீட்ஸ், தேவைகள் எதுவோ அதை டைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். சில வசனங்களை கொடுத்துட்டு நான் அதுக்காக ஜெபம் பண்ண போறேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். பிரதர், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உடனே ஜெபிக்கணும். நாளைக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃப்ரைடே. ஓகே, சரிங்க பிரதர், இதை எப்படி நான் சுகமாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 107:20 படிங்க. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். படிக்கும்போது மெதுவா படிக்கணுமா, வேகமா படிக்கக்கூடாது. அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். ஆமா, வெளியே இருக்கிறதுக்கெல்லாம் காயங்களுக்கு டாக்டர் கிட்ட போனா மருந்து கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்ல போனா, பார்மசியில போனா மருந்து கொடுப்பாங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன செய்யலாம்? ஒரே ஒரு மெடிசன் தான். அது டேப்லெட் ஃபார்மா இருந்தாலும் சரி, டானிக்கா இருந்தாலும் சரி, அது ஆயின்மெண்டா இருந்தாலும் சரி, அதுக்கு பேரு வேர்ட் ஆஃப் காட். உமது வசனம் மாத்திரம் என்கிட்ட அனுப்பப்படாமல் இருந்திருந்தால் என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன். வசனம் மட்டும் இல்லைன்னா, நீங்க ஆமாவா பாருங்க, யோசித்து பாருங்க. நான் சொல்றது உண்மைதானா பாருங்க. வசனம் மட்டும் இல்லைன்னா என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்தை அனுப்புவேன், உன்னை குணமாக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் வசனத்தை அனுப்புறாரு. நான் உன்னை குணமாக்குவேன், உன் காயங்களை கட்டுவேன். வசனம் இல்லைன்னா விசனம்தான். என்ன செய்யலாம் பிரதர்? 1 மந்த்ல பைபிள் படிக்கலாம், 3 மாசத்துல படிக்கலாம், 6 மாசத்துல படிக்கலாம், 1 இயர்ல படிக்கலாம். உங்களுடைய வசதிக்கேற்ப பைபிளை படிங்க, ஆழ்ந்து படிங்க. அவர் பேசுவார். இந்த தடியா இருக்கும் பாருங்க புஸ்தகம், நல்லா அந்த பைபிள்ல படிக்கணும். போனை வச்சு தள்ளி தள்ளின்னு படிக்க கூடாது. அது அவசர தேவைக்கு தான். அது சில சூழ்நிலைகள்ல யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். இது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை. என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொன்னாலும் அதை வச்சுக்கிட்டு தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டு அப்படிலாம் செட் ஆகாது. இந்த பிரிண்டட் புக் இருக்கு பாருங்க, ஒயிட் பேப்பர்ல பிளாக் கலர் லெட்டர்ஸ் அப்படியே டைப் பண்ணி, கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, மனசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம புஸ்தகத்தை கொடுத்தாங்க பாருங்க, அதை படிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகள் ஆம் என்று ஆமேன் என்றும் இருக்கிறது. மொபைல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே வேற ஒரு ஆட் வரும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது சரிப்படாது. படிச்சுக்கலாம், ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கலாம், ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் நீங்க படிக்கணும்னு நினைச்சா புஸ்தகத்தை எடுத்து, வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சு
இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வேதத்தை பிரித்து படித்தார். சில மாதங்களுக்கு முன் தரங்கம்பாடி, சிதம்பரம் பக்கம் தரங்கம்பாடி ஜீகன்பால் கையர் முதல்ல வேதத்தை மொழிபெயர்த்த இடம். அவர் சிறையில தள்ளினார்கள். ஆனாலும் அதை விடாமல் அவர் அந்த அச்சு கோர்த்து ஒவ்வொரு எழுத்தாக, இன்னைக்கு எல்லாம் அப்படியே மொபைல்ல தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு எழுத்தாக வடிவமைத்து, நூற்றாண்டுகளுக்கு முன்பு வடிவமைத்து, அதை கோர்த்து, ஒவ்வொன்னா கோர்த்து, இல்லாததை அவருடைய தேசத்திலிருந்து வரவழைத்து, பழைய பிரிண்டிங் மிஷின், ஒவ்வொரு பேப்பரா தான் வைக்கணும். ஒரு பேப்பர் வச்சுட்டு அதை எடுத்தாதான் பிரிண்ட் வரும். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஊர்ல இருந்தது அந்த பழைய பிரிண்டிங் மிஷின். மைய தடவணும், மைய தடவிட்டு பேப்பரை வைக்கணும், அந்த பேப்பர் மேல ஒரு பிரஷர் கொடுக்கணும், அப்பதான் பிரிண்ட் வரும். அவ்வளவு கடினப்பட்டு அடி உதை வாங்கி கஷ்டப்பட்டு உருவாக்கின சீகன்பால் கையர் தரங்கம்பாடி என்ற இடத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு 5 போதகர்களாய் போயிருந்தோம். காலையிலிருந்து மாலை வரை அங்குதான் இருந்தோம். அங்குதான் சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணினோம். அப்பொழுது அந்த பிரிண்டிங் மிஷினை காண்பித்தார்கள். நான் அங்க ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்தேன், ஒரு வசனம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சில பக்தர்கள் உருவாக்கின அந்த வேத புஸ்தகத்தை, ஆங்கிலத்திலே உருவாக்கப்பட்டது வேறு, நான் சொல்வது தமிழ் வேத புஸ்தகம். அதை இன்றைக்கு கையில் எடுங்கள். ஈவினிங் கூட கேள்வி கேட்டீங்கல்ல, இன்று மாலையில கூட நீங்க ஒரு கொஸ்டினோட உட்கார்ந்து இருக்கீங்க. நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு பிரேயர் இருக்கு. 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறேன். மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க என்ன இன்வைட் பண்ணும்போது கால் பண்ணி சொன்னாங்க, பயங்கர பிரச்சனை, உள்ள உடைந்து இருக்கிறோம், கலங்கி நிற்கிறோம். நான் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், 1000 பிரச்சனை 10,000 பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நைட்டு படிங்க, உங்களுக்கு இன்னர் ஹீலிங் நடக்கும். உள்மன காயம் மாறும். இந்த வசனத்தை தவிர்த்து எங்கு போனாலும் ஒரு அற்புதமும் நடக்கும். பிரசங்கங்களை கேட்கலாம், போதனைகளை கேட்கலாம், தீர்க்க தரிசனங்களையும் கேட்கலாம். ஆனால் உங்க பைபிளை கையில் எடுத்து நீங்க பிரிங்க. மோசே சொல்லுகிறார், நான் மந்தவாய், மந்த நாவு திக்குவாய். ரொம்ப உடைஞ்சு போய் சொல்றாரு. என்ன போய் ஆண்டவர் சொல்றாரு, உன்னதான் நான் பயன்படுத்து. தாவீத அப்பா மறந்துட்டாரு, சொந்த அப்பா. ஆனா கர்த்தர் மறக்கலையே. கிதியோன் சொல்றாரு நியாயாதிபதிகள் 6ல, மனாசேயில் என் குடும்பம் எளிய குடும்பம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. எவ்வளவு பெரிய காயங்களா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்குங்க. உள்மன காயங்களை மாற்றுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நான் எடுத்து போடுவேன். இன்னர் ஹீலிங் ரொம்ப முக்கியம் பிரதர். எப்படி நடக்கும் சொல்றேன். இந்த மெசேஜ் முடித்த உடனே, இந்த வேர்டு முடிச்ச உடனே நீங்க நைட்டு உறங்க போவீங்க. இல்லைன்னா நாளைக்கு
பைபிளை திறப்பீங்க, என்ன ஆகும்னா, இப்போ வெளியில ஒரு 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 புண்ணு இருக்கு. போன உடனே டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, அதுல இருக்கிற சிலதெல்லாம் அப்படி கீறி விட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி மருந்து வச்சு கட்டு போடுறாங்க. உள்ள இருக்கிற காயங்கள் உங்களை விட்டு டெலிவரன்ஸ் ஆகுது, விடுதலை ஆகுது அப்படின்னா கண்ணீர் வழியா தான் வெளியே வரும். டெலிவரன்ஸ் ஆகுது, இன்னர் ஹீலிங் நடக்குது அப்படின்னா கண்ணீர் வழியா தான் அது வெளியேறும். வேற வழியில முடியாது. பிசாசு வெளியேறதுக்கு வேற வழிகள் இருக்கு. அது நிறைய நான் சொல்லுவேன். டீமன் டெலிவரன்ஸ் பண்ணும்போது இந்த வழியில வெளியே போவோம்னு நான் சொல்லுவேன். ஆனா வேதத்திலிருந்து நான் சொல்லுவேன். ஆனா உங்களுடைய இன்னர் ஹீலிங் நடக்குது அப்படின்னா கண் வழியா தான் போகும். இரவு ஜெபியுங்கள், இன்னர் ஹீலிங் நடக்கும். வேதத்தை வாசியுங்கள், நாளைக்கு நடக்கும். எந்தெந்த மனிதன் சமூகத்திலே அழுததை விட, கண்ணீர் விட்டு பேசினதை விட, கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு இன்னர் ஹீலிங் நடக்கிறது. உங்கள் தாழ்வு மனப்பான்மை மாறிவிடும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இனி இருக்காது. கர்த்தர் உங்களை வெற்றி பெற செய்வார். எங்கே தோற்றீர்களோ அங்கே வெற்றி பெறுவீர்கள். உங்கள் அவமானங்கள் வெகுமானங்களாய் மாறும். உங்களுடைய அழுகை களிப்பாய் மாறும். ஆனந்த துதி சத்தம் கேட்கும். இன்னர் ஹீலிங். உள்மன காயங்கள். குழந்தை பாக்கியம் இல்லையா? கடன் பிரச்சனையா? குடும்பத்தில் பிளவுகளா? வார்த்தைகளினால் குத்தப்பட்டீர்களா? தாங்க முடியாத பாரங்களா? எலும்புகளை நொறுக்குவது போல இருக்கிறதா? நொறுங்கி போவது போல இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். நாளைக்கு நான் ரெடி ஆயிருவேன். கரெக்டா 9:55க்கு நான் உள்ள உட்காந்துருவேன். நாளைக்கு ரெடியா வந்துருவேன். நீங்க வர்றீங்க, 2 வசனம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணணும். உடனே சேர்ந்து ஜெபிக்கிறோம். நாளைக்கு ஃபுல்லா பிரேயர், மிராக்கிள் பிரேயர். கர்த்தர் நிச்சயமா கனம் பண்ணுவார். இந்த சப்ஜெக்ட் யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு. ஆனா கர்த்தர் இன்று மாலை நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். உள்ள நுழையும் போது இந்த வசனத்தை அவர் கொடுத்தாரு. உன் காயங்களை அவர் கட்டுவார். அவர் உன்னை ஹீல் பண்ண போறார். எஸ், ஐ நோ பிரதர். காட், கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாருடைய காரியம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. தகப்பனே, எந்தெந்த அன்பு சகோதரனும் சகோதரியும் உள்மன காயங்களினால் அழுகிறார்களோ, வேத வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவீராக. குணமாக்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நான் என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னீர். உன் காயங்களை எல்லாம் கட்டுவேன் என்று சொன்னீர். தகப்பனே, காயங்களை கட்டுவீராக. ஆறாத காயங்கள், கொடிதான காயங்கள், ரணகலம் போல இருக்கிற காயங்கள்
ரத்தம் வடிகிற காயங்கள் யார் யார் உள் மனதிலே கலங்கி நிற்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, டிரான்சிஷன் கொடுப்பீராக. உள் மன காயம் என்று சொன்னீரே, அந்த ஆழ் மனதிலே 10 வருஷமாய், 20 வருஷமாய், 30 வருஷமாய், 40 வருஷமாய், அல்லது ஆண்டவரே 2 வருஷமாய், 3 வருஷமாய் என்ன உள்மன காயங்கள் பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருஷ கணக்கிலே இருக்கிற அந்த உள்மன காயங்கள் இன்று இரவு உமது வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குவீராக. Lord, send your word. Heal your people, O Lord. Heal your people. பிள்ளைகளால் கஷ்டம், உறவுகளால் கஷ்டம், பெற்றோரால் கஷ்டம், நண்பர்களால் கஷ்டம், நம்பினோரால் கஷ்டம். இயேசு குணமாக்குகிறார். Thank you, Holy Spirit. இன்று இரவு கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். Yes, yes, thank you. Last 1 minute, last 1 minute. Yes, thank you, thank you. Thank you, thank you, thank you, thank you. இயேசு வெளிச்சமாய் பட்ட பகலை போல, சூரியன் நடு வானிலே உதித்தால் எப்படி பட்ட பகலை போல ஒரு வெளிச்சம் காணப்படுமோ அதுபோல இப்பொழுது உங்கள் வீடு பிரகாசிக்கிறது. நீங்கள் அமர்ந்திருக்கிற வீடு, டிராவல் பண்ணுகிற கார், எதுவா இருக்கட்டும், இப்பொழுது அந்த இடம் பிரகாசிக்கிறது. நானே ஒளி, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் வருகிற இடத்தில் காரிருள் இருக்காது என்று சொன்ன இயேசு உங்கள் வீட்டிற்குள் இப்பொழுது தன்னுடைய வெளிச்சத்தை அனுப்புகிறார். வெளிச்சமாய் கடந்து வருகிறார். நாளை முதற்கொண்டு, நாளை அல்ல, இன்று இந்த நிமிடம் முதற்கொண்டு உங்கள் உள்மன காயங்களுக்கு ஒரு மருந்து பூசப்படுகிறது, ஒரு ஆயின்மெண்ட் போடப்படுகிறது, ஒரு டேப்லெட் போடப்படுகிறது. அது கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். நல்ல ஔஷதம், நல்ல மருந்து, நல்ல விருந்து. தேங்க்யூ ஜீசஸ். தம்பி, தம்பி, மகளே, உன் மருந்தை எங்கேயும் தேடாதே. ஓப்பன் யுவர் பைபிள், டேக் யுவர் ராட். நீ படித்துக் கொண்டிருக்கும் போதே உன் காயங்களை கர்த்தர் ஆற்றி விடுவார். நீ சொன்னதை சொன்னேன் ஆண்டவரே. இன்று இரவு பிள்ளைகள் உள்மன காயத்திலிருந்து விடுதலையானதற்காய் நன்றி. ஒரு டிரான்சிஷன் நடந்ததற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பு. ஆமென். என்ன தெரியுமா, நாளைக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்காக ஜெபங்கள். சீக்கிரமா வாங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஜெபிக்கலாம். இப்ப நாங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும்னா, அவரே என் காயங்களை கட்டுவார். இதுதான் இன்னைக்கு ப்ரொஃபெட்டிக் வேர்ட். அவரே என்னை காயங்களை கட்டுவார். ஆங்கிலத்திலோ தமிழ்லயோ நீங்க ஹீலர். குட், தேங்க்யூ. போடுங்க. அவரே என் காயங்களை கட்டுவார். தேங்க்யூ. அவரே என் காயங்களை கட்டுவார். அவரே என் காயங்களை கட்டுவார். இஸ் மை ஹீலர். God is my அவரே என் காயங்களை கட்டுவார். Amen. அவரே என் காயங்களை கட்டுவார். Yes. அவரே என் காயங்களை கட்டுவார். Yes. He is my healer. அவரே என் காயங்களை கட்டுவார். Good.
God bless you. அவரே என் காயங்களை கட்டுவார். God bless you. காயங்களை கட்டுவார். Amen. அவரே என் காயங்களை கட்டுவார். Amen. அவரே என் காயங்களை கட்டுவார். Amen. அவரே என் காயங்களை கட்டுவார். Good. God bless you. அவரே என் காயங்களை கட்டுவார். Amen. Jesus Thank you, mighty. Pastor. Thank you. Thank you. அவரே என் காயங்களை கட்டுவார். Yes. அவரே என் காயங்களை கட்டுவார். ஆமென். Yes. Amen. அவரே Amen. என் காயங்களை கட்டுவார். ஷாሎም பாஸ்டர். Amen. Jesus will heal my wound. Good. Yes. Good. Amen. அவரே காயங்களை கட்டுவார். Thank you பாஸ்டர். Amen. Amen. அவரே God bless. காயங்களை கட்டுவார். Thank you, uncle. Thank you. Thank you. God bless you. God bless. Jesus is my healer. Praise the Lord, Pastor. Yes. Good. Good. Thank you. Jesus is my inner healer. Thank you, Pastor. Okay. Good. Good. Amen. தேங்க்யூ பாஸ்டர். தகப்பனே என் காயங்களை கட்டுகிறாய். Amen. Jesus heals my wounds. Praise the Lord pastor. Praise the Lord. God bless you. God. Yes. Thank என் you. தகப்பனே அவரே என் காயங்களை கட்டுவார். Amen. Amen. God bless. Okay. நாளைக்கு சந்திப்போம். Praise Lord, Pastor. Praise Lord. நான் மதுரையில இருந்து தேவப்பிரியா பாஸ்டர். இன்னைக்கு டுடே மை பர்த்டே பாஸ்டர். நீங்க அத நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி எல்லாரும் பிளஸ் பண்ணியிருப்பாங்க. தேவப்பிரியா சிஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். ஆரம்பத்திலே இனிமே யாரானாலும் ஆரம்பத்துல டுடே இஸ் மை பர்த்டேன்னு போட்டீங்கனாலே போதும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கோம். ஓகே சிஸ்டர், நான் ஜெபம் பண்றேன். அன்பு தகப்பனே, தேவப்பிரியா சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பர்த்டேக்கு கர்த்தர் அவர்களோடு பேசி இருக்கிறேன். நானே உன்னை குணமாக்குவேன், நானே உன் காயங்களை கட்டுவேன். தேவப்பிரியா சிஸ்டர் அவங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை நிறைவேற்றுங்க. அவங்க ட்ரீம்ஸ் நிறைவேற உதவி செய்யுங்க. ஒரு டிரான்சிஷன் வரட்டும். இந்த பர்த்டேல இருந்து அடுத்த பர்த்டேக்குள்ள 12 monthsக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில வரட்டும். எதை எதிர்பார்க்கிறார்களோ அது நடக்கட்டும். ஒரு பிளான் பண்ணீங்க சிஸ்டர், இன்னையில இருந்து நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ள நான் ஒரு முறை வேதத்தை தரவா நான் படிக்க போறேன், தியானிக்க போறேன் அப்படின்னு ஒரு பிளான் எடுங்க. நான் ஆவியானவர் சொல்றத சொல்றேன். உங்க இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு அற்புதங்களையும் நீங்க பார்ப்பீங்க. 365 நாளும் மிராக்கிள்ஸ் நடக்கும்படி நான் ஜெபம். விசேஷித்த அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் மகள் மேல் ஊற்றுங்க. இனி வரும் காலங்களில் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அனுபவிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனோட நல்லது. ஓகே, காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே. Thank you, Pastor. இனிமே எல்லாரும் ஃபர்ஸ்ட்லயே சொல்லுங்க. அப்பதான் நம்ம எல்லாரும் இருக்கும் போதே கேட்டு நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். காட் பிளஸ் யூ. வேற யார் இருக்கீங்களா? ஆமா, வாங்க. வேற யார் இருக்கீங்களா? ஓகே, God bless you. Good night. See you tomorrow.